கலைஞர் அவர்களே, உங்களை பற்றி நான் எதை பேசுவது? உங்களை பேச நானும் அதோடு சேர்ந்திருப்பேனே, அப்போது என்னையே புகழ்ந்து கொள்வதாகவே அதை பற்றி பேசுவதா? நாம் இருவரும் சிறு பிள்ளையிலே தஞ்சை மாநகரத்திலே தெரு தெருவாக சந்தோஷமாக பொறுப்பே இல்லாமல் அழிந்தோமே, அதை பற்றி பேசுவதா? அல்லது தஞ்சை கோவிலுக்கு சென்றோமே சாமி கும்பிட அல்ல காற்று வாங்குவதற்கு, அதை பற்றி பேசுவதா? பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காக ஊர் ஊராக தெரு தெருவாக நாடகம் போட்டு வசூல் செய்தோமே, அதை பற்றி பேசுவதா? அல்லது அங்கு உணவு கிடைக்காமல் தள்ளாடினோமே, அதை பற்றி பேசுவதா? அல்லது அங்கிருந்து நாம் சென்னை வருவதற்கு பணம் இல்லாமல் தவித்த போது உங்கள் விரலிலே இருந்த மோதிரத்தை விட்டு நாம் வீடு வந்து சேர்ந்தோமே, அதை பற்றி பேசுவதா? எதை பற்றி ஐயா பேசுவது? நாம் சினிமாவுக்கு வந்த பிறகு பராசக்தி எழுதினீர்களே, அந்த வசனத்தை பேசி நடித்தேனே, அந்த படம் வெளிவந்த பிறகு ஒரே இரவிலே வானத்திலே சென்றேனே, அதை பற்றி பேசுவதா? ஒரு சமயம் எனக்கு நீங்கள் எழுதி கொடுத்த வசனத்தை என் அருமை சகோதரர் SSR அவர்களை பேச வைத்தீர்களே, அதை பற்றி பேசுவதா? அதற்கான நான் உங்கள் மீது கோபித்துக் கொண்டேனே, அதை பற்றி பேசுவதா? பிறகு அதற்காக நீங்கள் கோபித்துக் கொள்ளாதே கணேசா, இதோ நான் எழுதி கொடுக்கிறேன் என்று அரை மணி நேரத்திலே ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தீர்களே, அதை பற்றி பேசுவதா? அதைத்தானே நம்முடைய அருமை கண்மணி சிவகுமார் அவர்கள் பேசி காட்டினார். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொழிதான் பரப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது என்று எழுதினீர்களே. 860 அடி ஒரு ஷாட், ஒரு ரீலுக்கு 1000 அடிதான் உண்டு. 2 ஷாட் 2 டேக் ஓகே. அப்போது உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு போட்டி. உங்கள் எழுத்து சிறப்பாக இருந்ததா அல்லது நான் சிறப்பாக பேசினேனா என்று. ஆனால் மக்கள் சொன்னார்கள் இரண்டுமே நன்றாகத்தான் இருந்தது என்று. அதை பற்றி பேசுவதா? எதை பற்றி பேசுவது? நான் எதை பற்றி பேசினாலும் நான் உங்கள் கூட வந்து கொண்டிருப்பேனே. நீங்கள் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களை நம்பி 1000 பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த தமிழகத்திலே. உங்களை நம்பி ஒரு மாபெரும் இயக்கமே இருக்கிறது தமிழகத்திலே. அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? அதற்காக நீங்கள் வாழ வேண்டும். என் அருமை கண்மணி பாரதிராசா சொன்னானே, எங்கள் வயதை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று. அதை போல் நான் சொல்லுகிறேன், அவன் இளைஞன், எத்தனை வயசு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நான் வயதானவன். நான் சொல்லுகிறேன், என்னுடைய வயதிலே 2 நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 மட்டும்தான். அவ்வளவு நாள் இருக்கிறனோ இல்லையோ தெரியாது. எனக்காக யாரும் கவலைப்பட போவதில்லை. என் மனைவி மட்டும்தான் கவலைப்படுவாள். ஆனால் அவளுடைய சகோதரனுக்கு 2 வயது நான் கொடுக்கிறேன் என்று தெரிந்தவுடன் மிகவும் ஆனந்தப்படுபவளும் அவள் தான். ஆகையால் நீங்கள் நீண்டு வாழ வேண்டும். தமிழகத்திலே பல்லாண்டு இருக்க வேண்டும். உங்களால் தமிழ் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். நீங்கள் இன்னும் எழுத வேண்டும். வயதானாலும் அதை பேசி நானும் நடிக்க வேண்டும். இந்த வயதான காலத்துக்கு கூட எவ்வளவு சுயநலம் அப்பா! எதற்கப்பா? எதற்காக நடிக்க வேண்டும்? உன் வசனத்தை நான் பேச வேண்டும், அதற்காக நடிக்க வேண்டும். கலைஞரே, என் உயிரே, என் அருமை நண்பா, பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும். உங்களுடைய தமிழ், உங்களுடைய அரசியல், உங்களுடைய குடும்பம் ஆள்போல் தழைக்க வேண்டும், அழுகுபோல் வேரூன்ற வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து நீங்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும். இது என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பான வாழ்த்து. என் வாழ்த்தோடு என் அருமை தலைவர் காமராசருடைய ஆவியும் உங்களை வாழ்த்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெயன். Download Moj.